பரமேஸ்வர ஆண்டவனு போன ஆண்ட குழந்தை கொடுத்தானா பரமசிவர ஆண்டவனத்துல நகராஜ் எப்படி தாம இருக்கான் தெரியுமா? அவன் ஆளா நல்லா குளிய தோண்டி சாணி ஒட்டி தர மேல தலை ஓணி கால் ரெண்டு மேல இருக்கு. அண்ணா ஆதரனா இருக்கனாடா பச்சை தண்ணி பல்ல ஊத்துனாடா பல்லெல்லாம் பாதி வத்தி முடிகள் எல்லாம் தடைகள் வத்தி இருதயத்தில் முழுமலைச்ச 5 தலை சென்னாக முட்டையிட்டு அடையிருக்கு. நாகராஜன் குழந்தைக்காக தவம் இருக்கான். தாளாமாட்ட மலச்ச மரங்கால் மாட்டுவர் இருதயத்தில் முழமலச்ச 5 தலச்சன்னாக முட்டையிட்டு அடையிருக்கு. ஒரு நாள் 2 நாள் தான் பிறந்தானா? 12 வருட காலம் 12 வருடம் ஆண்டவனை தருந்தவருக்கா பாருங்க. அரணார் அழைக்கான், ராமன் அழைக்க ராமரும் வரல. யார்தான் வருவார்களோ? ஆமா, என் குறை உங்க குறை நம்மளால அதிக முடியாது. பெரும் குறை அல்ல. ஒன்னால முடியுமாடா? என்ன முடியும் சொன்ன? ஒரு லட்ட கொடுத்தீங்க முடியும், தின்னாச்சு முடியாது. யார்தான் வருவார்களோ? ஆமா, ஏன் குறை திப்பார்களோ? ஆண்டவாங்க. சரி, ஆண்டவான்னு சத்தம் கொடுக்காம பாருங்க. சரி, இந்த சத்தம் எங்க கேக்கு? ஆதி கைலாசத்து கேக்கு. சபாசி. அந்த ஆதி கைலாசத்துல யாரெல்லாம் ஆண்டு வரானோத்தி ஐயா? பகவானோ பார்வதியோ பார்வதியோ கைலாசத்தை கோலை வேலைக்கார் கோலை வேலைக்கார் ஒரு மணிக்கடுக்கே
நானும் பாடி அழகா பாடி அழகா ஆதி கைலாசத்திலிருந்து படைத்ததோறும் மனிதர்களுக்கு 2,000 ஜீவனாயிருக்கும் ஆண்டம் புலகத்து படியலக்க வராது. சரி, நம்மளுக்கு யாரையும் படியலக்கா பூலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் பகவான் படியலக்காரு. எங்க 5 பேருக்கு நீங்க தான் ஜாமி இன்னைக்கு படியலக்கு. நான் படியலக்கல. சரி, நம்ம தங்கமானத்துல எழுந்திருச்சு நிக்காலே. ஆமா, தாயன நாகேஸ்வரி கொடுக்க உங்களுக்கு கொடுக்க அவ கொடுக்கான வீட்டுல கொண்டு கொடுத்த வேண்டியதானே. இந்த மடக்குள்ள எங்களுக்கு ஊரூரா இருக்குட்டாலே இது வாடக்குள்ள என்ன எல்லாம் போற தாய் உள்ளக்காரங்க பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கப்பா. அதுக்காகத்தான் போட்டிருக்கீங்களா? ஆமா. சரி ஐயா, நம்ம ஆளு நல்லா இந்த கதையை கேட்கணும். பகவான் பூலகத்து படியலக்க வாராரு. சக்தி பாரி பூலகத்துக்கு வாரேங்க. நானும் வாரேங்க. சக்தி பார்வதி பகவான் சொல்றாரு. இன்னைக்கு நடக்க பகவான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ஏன் வாருதி பூலகத்துக்கு மாறணும்னு சொன்ன பாதவத்தி பூலகரமும் மோசமான புலம். சரி, உலகத்துல என்னமெல்லாம் நடக்கும் தெரியுமா? வெட்டு, குத்து, கொலை, சதி. ஏன் வருது? ஒருத்த வீட்டுல விளக்குற ஒருத்தனை பிடிக்காது, போராமப்படுவாங்க. ஒருத்த வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டிருந்தா எப்ப கிளிக்கலாம் அலைவாங்க. மோசமான ஏரியா அந்த பக்கம் நீ வரக்கூடாது. வருவியோ பாத்தியலா? இன்னைக்கு நடக்குத பாவம் அன்றைக்கே சொல்லியிருக்காரு. ஏன் வாரி அப்பேற்பட்ட பூலகம் நீ பூலகத்துக்கு வர வேண்டாம் பாருக்காரு. ஏன் வாருது? பூலகத்துல நன்மை நடக்காது, தீன்மைதான் நடக்கும். நீ பூலகத்துக்கு வராதல்ல. பகவான் சொன்ன உடனே சத்தியான வாருங்க சாமி பகவான எங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பூலகத்துக்கு வாரேன்னு ஒத்த கால நிக்க சத்தியான பார்வதி சொல்லுதான். பகவான் சொல்ல என்னை கேட்டா அடங்க மாட்டாங்க. அந்த காலத்துல பார்வதியே பகவான் சொல்ல கேட்கல. இப்ப உள்ள பொம்பளை ஆம்பளை சொல்ல கேட்பாளா? கேட்க மாட்டாங்க. வாரம் வாரம் சங்கரகுள்ள மின்வாச பாசல யாருன்னா பின்வாசல் யாருதப்பா. ஆமா, நீர் பாரு ரொம்ப பாத்துருக்கோம். உழைப்புல என்ன சாப்பிடுதே. நான் தான் டெய்லி இந்த கம்மா வீட்டு வாழை போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து 9 நான் போய் கேரளாவில் சம்பாதிச்சுட்டு வரேன். 9 சம்பாதிச்சுங்க நீர் பாரு பாப்பியா இடத்த காணி வேணும் காலி வேணும். இப்ப உள்ள பொம்பளை சொல்லிடுவா. அந்த காலத்திலேயே பாரதிய பகவான் ஏத்து பேசுறதுனாலதான் இன்னைக்கு சில பொம்பளை வீட்டு ஆம்பளை சப்பு சப்புன்னு வெளுத்து போடுறாங்க. இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஏவில்ல பாரதி பூலகத்துக்கு வரான் பாரதிங்காரு. சரி, சக்தி பார்வை கேட்க வாருங்க. எங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பூலகத்துக்கு வாரேன்னு ஒத்த கால நிக்க. சரி, இத பகவான் பார்த்தாரு. அடியாத்தே இந்த பாரி பூலகத்துக்கு வாரன்னு சொல்லுவா. இவளை நம்ம ஒன்னா கூட்டிட்டு போலன்னா 4 நாளை விட்டு சுவாருங்க மாட்டாள. வாடக்காலமா இருக்க வாருதே. பூலகத்துக்கு வாரியாங்க. பூலகத்துல நடக்காத உடுமையில நடக்கும். எதுவுமே கண்டுக்கிட கூடாது. ஏன் சத்தி பார்வதி நீ ரொம்ப இழந்த மனசுக்காரி. நாட்டுல நல்லது நடக்கும் கெட்ட நடக்கும். என்னை யாரு காப்பாத்து சொல்லக்கூடாது. என்ன கம்முன்னு வந்துகிட்டு இருக்கணும். இந்த வாரத்தாரனாராய ஜீவனார் சொன்ன உடனே சத்தியான வாரி என்ன அறியுமா? சாமி பகவான மன்னன் சொல்லுக்கு மறுவார்த்தை வர மாட்டேன், கணவர் சொல்லுக்கு கடல் அடுத்த வார்த்தை வர மாட்டேன். நான் உங்களோட பூலகத்தை பார்க்கணும். நானும் ரொம்ப நாள் ஆயிட்டது. மூத்தம்மா கணேசனும் இளைய முருகன் 2 பெத்ததான் தோஷம். என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருக்காரு ஐயா? எங்க கூட்டு போய் சொல்லுது? எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு விக்ஸ் முட்டாய் வாங்கிட்டு வாங்க, குச்சி முட்டாய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருது. 5 கண்ணு குட்டி அவத்தோட சொல்ல கண்ணு குட்டி அவரு எங்க கூட்டு போய் சொல்லுது? ஆயினால ஆண்டவன் ஆய பகவான் சொன்ன உடனே மாசத்தி பார்வதிட்டே பகவானோ பார்வதியோ வருகும் போது கண்டா
மணமான மணமதிலே மணமதிலே தம்பி பகவானும் பார்வதி ஆதி கையிலர் பூலகத்துக்கு வராங்க. பூலகத்துக்கு வரும்போது வனத்துல ஒரு அதிசயம் நடக்கு. என்ன அதிசயம்? ஒரு விரை வெட்டி சரி மேக்கப்ல இருந்து அடிக்கப்பட்டுதான் கீழே விழுந்தா செத்துல போயிருமா. பராமரி போறாரு. சரி பகவானுக்கு எங்கிட்ட தெரியாமலுமா இருக்கும். சத்தி பார்வதி பார்த்தா சுவாமி பகவான கொஞ்சம் நில்லுங்கோ. யார் வெத்தவில்லையோ சரி யாரு எவரு வெத்தவில்லையோ மேக்கோப்ல இருந்து அடிக்கப்பட்டுதானே கீழே வந்தாம இறந்துல பாவா அவன் நம்பி எத்தனை உயிரில வீட்டுல இருக்கின்றதோ எந்த தாய் விட்டவில்லையோ ஆண்டவா அதை எப்படி காப்பாத்துங்க. பார்வதி என்ன அந்த சண்டாளுக்கு 6:45 அரையும் காலம் 7:30 நாட்டான் தோல்ல தொத்திட்டான் பார்வதி. சரி அதான் பையன் மேல இருந்து கீழே வெட்டிக்கிட்டு இருக்கான் பார்வதி. ஏ ஆண்டவா இந்த உலகத்தை கட்டி காக்கின்ற பகவா இந்த பாட நீங்க காப்பாத்துறனா உனக்கு சிவம் யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல வேண்டாம். அருணாரி யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல வேண்டாம். புத்தியட்டவான கூடு கெட்டதனமா பேசாதம்மா. என்ன அவன் பிறக்கும் போதே வாங்கி வந்த வரம் அப்படித்தான் பார்வதி இருக்கு. ஆமா பகவான் பார்த்தாரு. ஏர்ல வாருது இங்க வா நம்ம ரெண்டுத்துக்கு வாரோம். அவன் மேக்கோப்ல இருந்து அடிக்கப்பட்டு இப்ப கீழே விழ போறான். சரி கீழே விழுந்தாம்னா அம்மான்னு விழுந்தா நீ காப்பாத்து. அப்பான்னு கீழே விழுந்தா நான் காப்பாத்திட்டு போறேன். என் சண்டாள வரை வெட்டி சாமி மேக்கோப்ல இருந்து அடிக்கப்பட்டு கீழே விழுதான அவன் அம்மா கீழே விழக்கூடாதா? இல்ல அப்பான்னு தான் கீழே விழக்கூடாதா? அவன் இருந்து கீழே விழுதான் பாருங்க ஐயா. அவன் என்ன சொல்லி விழுதான் தெரியுமா? சேத்தேன சேத்தேன போயிட்டார அப்பானிகள் விடக்கூடாது. இந்த அம்மானிகள் விடக்கூடாது. செத்தேன் செத்தேன் செத்தே போயிட்டான். மாண்ட மாண்டன்னா பய மாண்டே போயிட்டான். அப்பந்தான் மகன் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏவல வாருதே அவன் தான் பிழைக்க மாட்டாருடைய உயிரினம் அப்படித்தாம்னு சொன்னேன்னு கொஞ்சமாச்சல் ஆம்பளை சொல்ல கேட்டியாமா? கொஞ்சமாறு புதுசன மதிச்சு நடந்தியாமா? இன்னைக்கு தங்கமலத்துல பொம்பளை நல்லா இந்த கதையை கேட்கணும். இந்த ஆம்பளை சொல்ல கேளாத பொம்பளையில பிறந்த நம்மளா நடக்கும். புதுசன மதிக்காதவங்களுக்கு இக்கேதிதான் கிடைக்கும். சில பொம்பளை நம்ம ஆளுக்குள்ளே வீட்டாம்பளை பிற வாடாப்படான்னு பேசுவா தெரியுமா? ஆமா சாமி. அவன் வாடாப்படான்னு பேசுவா. வாடா போடா வாடா போடான்னு என்ன வாய்க்கு வந்த வெளியெல்லாம் பேச வேண்டியது. அவனோட மட்டும் அனுப்பான வாத்திய மாமியா மாற ஐயதவச பார்த்தா புருஷனை மட்டும் வைவா. அவன் ஆத்தால வைவா அக்கால வைவா பாட்டி வைவா. சேர்த்து வாங்கி முடிச்சிருந்து ஒரே நேரத்துல. ஆமா இந்த பொம்பளை சும்மா இருக்க மாட்டான். பேசவே கூடாது. ஆனவனோ ஆகாதவனோ குடிகாரனோ கோட்டிக்காரனோ தொட்டு தாலியிட்ட கணவர் பெண்களுக்கு கொஞ்சமாச்சும் மதிச்சு நடக்கணும். இல்ல மிதிச்சுதான் நடக்க வேண்டியது. ஏற்கனவே பொம்பளை வீட்டாம்பளை மிதிச்சு நடக்காடுவேன். என்ன செய்ய சாமி? அவங்க செய்யற அட்டூழியமும் அப்படித்தானே சாமி இருக்கு. என்ன அவங்க பாருங்க நல்லா 6 மணி ஆகிறதுக்குள்ள 3 காரை போட்டு வாசப்படியில தலையை வச்சு குறுக்க காலை நீட்டி படுத்துக்கிட்டாங்க. இந்த அம்மா பாருங்க 1க்கு 2 குடம் தண்ணியை தூக்கி கொண்டாரும். இவர் வாசப்படியில தலையை வச்சு குறுக்க கால் நீட்டி படுத்துக்கிறப்பட நடுக்கு நடுக்குன்னு மிதிச்சு தான் நடக்க வேண்டியது இருக்கு. எங்க மதிச்சு நடக்க வேண்டியது இருக்கு. இவர் நைட் எல்லாம் படுத்து கிடந்திருப்பாரு. இந்த அம்மா மிதிச்சு மிதிச்சு நடந்திருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே கேப்பாரு எங்கனக்குள்ள படுத்து கிடந்த உடம்பு இந்த வலி வலிக்கன்னு ஒரு நெளிப்பாரு. சரி சண்டாலா நீ நடக்கிறதுக்கு பாதை இல்லாம குறுக்க படுத்து கிடந்தேன். மிதிச்சு நடந்தேன். ராவெல்லாம் நான் உன்னைத்தான் போதுக்குன்னு மிதிச்சு மிதிச்சு நடந்தேன். சரி என்ன இருந்தாலும் நம்மால ஆம்பளை இல்லையா? கண்டிப்பா சண்டான்னு தான் துண்டை எடுத்து மேல இருக்க தூசி தட்டி விட்டுட்டு நேர கடைக்கு நடைய பிடிச்சிருவாரு. எந்த கடைக்கு? ஒயின் ஷாப்புக்கு.
அந்த கோபத்தை தணிக்க வேண்டாமா சாமி? அது ரூபாய்க்கு என்னடா சிவா? அதுக்குதான் சாமி ஆண்ட்ராய்டுல 2 வை வச்சு தைக்கணுங்கிறது. 2 வை வச்சிருந்தா 2 வச்சிருந்தா ஒண்ணு வீட்டுக்காரமாக்கு, இன்னொன்னு அந்த ஐயாவுக்கு. 3 வை வச்சிருந்தா 3 வை வச்சிருந்தா சின்ன வீடு செட்டா பண்ணிருக்கணும். நல்லா பேச. 3 வைனா சின்ன வீடு செட்டா பண்ணிருக்கணும். இந்த பையன் 4 வை வச்சிருக்காடா வருத கேக்குற. அவன் 4 வை வைக்கலாம், 5 வை வைக்கலாம் சாமி. சேர்க்க உங்க ஊர்ல சேர்ந்தாரு ஆளு 4 வை வச்சிருக்கானம்ல. 4 வை வச்சிருக்கானே. இப்ப 2 வை பிரி விட்டு போய் கடக்கு டெய்லர் தைக்க கொடுத்து வந்திருக்காங்க. ஐயா ஆமா யா பார்வதி. ஆமா இப்படி எல்லாம் போல தடக்கு பார்வதி. சரி என் நட கூட கூடாட்டே. ஆமா பகவான் பார்வதி மாமியோ அடுத்தவன போறா வரங்கய்யா. எங்க போறாரிமா பாடவானோ கோலவானோ யா கோலவானோ நாராஜா திருவானோ நரையா முத்தையா ஒரு நாளா 12 இருக்கக்கூடிய வனத்துக்கு போறாங்க. காத்தடிச்சு மண்பரத்தி கரம் புத்துகள் எல்லாம் மேல விழுந்திருக்கு. அரகரா அரகரான்னு சத்தம் கேக்கு. அப்பந்தான் சத்தி பார்வதி கேக்கா, சுவாமி பகவான என் மேல கோவப்பட்டுறாதங்க, வருத்தப்பட்டுறாதங்க. இங்க வாங்க, நான் நல்லதைத்தான் செய்ய ஆசைப்படுவேன். எனக்கு கெடுதல செஞ்சு பழக்கம் கிடையாது. அந்த வனத்துல வரவிட்டை காப்பாத்த சொன்னேன், இப்ப அடுத்த வனத்துக்கு வந்திருக்கோம். காத்தடிச்சு மண்பரத்தி கரம் புத்துகள் எல்லாம் மேல விழுந்திருக்கு. அரகரா அரகர சத்தம் கேக்கு. யார் பெத்தவில்லையோ எதுக்கு அவ தவறுக்கானோ வேற யார் வேற சொல்லிட்டாலும் பரவாயில்லையே. நம்ம 2 பேரும் வரல பசார் வரம் சொல்லிக்கிட்டு தெரியுது முடிவா ஆண்டவா இவனால காப்பாத்து பாரு கையெடுத்து கும்பிட்டான். அப்பந்தான் பகவான் ஒரு வார்த்தை சொல்றாரு, சத்திய பார்வதி நீ சொன்னா கேட்க மாட்டேன், அவனை காப்பாத்துறமாகும், அவனை காப்பாத்துங்க பகவான. இவனை காப்பாத்தலனா பாறை பூலகத்துக்கு வந்து அர்த்தம் இல்லைன்னு போயிரும். தவத்துல இருக்கானே நாகராஜன், அந்த நாகராஜனா ஆண்டா வளைக்காரு. ஏ அப்பா என்ன சாமி நீ யாரப்பா? நமஸ்காரம் சாமி, நான் தான் நாகராஜன். ஓ நீதான் நாகராஜனா? ஆமா காத்தடிச்சு மண்பரத்தி கரையம் புத்திர படரம் எடுத்து அமெரிக்கா சண்டால எதுக்குப்பா இப்படிலாம் தாம இருக்க? என்ன உங்களை கணக்க நல்ல ஒரு குழந்தை வர வேணும் தான் சாமி தாம இருக்கு. ஏற்கனவே என்ன மாதிரி பிள்ளை வைக்கலாம். அதான் சாமி மனைவி என்ன இருப்பா? ஓ நல்லா நீ 16 பத்து பெருவாள் வாழு. உங்களை மாதிரி சாதகாரங்க கூலிகாரங்க 16 பத்து பெருவாள் வாழ்வுன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான் சாமி. இது 2 பத்து கரையேற்றதுக்குள்ள கண்ணு மொழி பிதுங்கி வெளியில வந்துருக்கே சாமி. ஏன்டா என்ன செய்ய? அந்த பையன் ஒரு 2 வெள்ளாட்ட மேட்ச் ஒழுங்கா வீடு கொண்டு வந்து சேர்த்துக்கிட மாட்டான். அந்த பையன் 10க்கு 10 20க்கு 20ன்னு கேட்க எங்க சாமி போக? நகையும் துட்டையும் கேட்கான் சாமி. 10,000 இருக்குமா? அப்படி வேணுமா? சரி சரி சரி. அடியே விருதக்கார வீட்டு ஏதோ ஒரு மாப்பிள்ளை விட்டுருக்கான பார்த்து சொல்லுவாடா. கேட்டு சொல்லுங்க சாமி. விருதக்காரா ஏழை வச்சா குடத்துக்கார வீட்டுல 2 பொண்ணு இருக்கா. மாப்பிள்ளை விட்டுருக்காடா? அடியா என் பையன் என்னோட பாக்கண்டா? அப்ப நல்ல பையன் அவன் அப்பா என்னோட பாக்காரா? நல்ல பையன் இவனுக்கு தான் பொண்ணை தேடி கொண்டு போய் கொடுத்து. எத்தனை பொண்ணு? 10 ஒரு 10,000 பொண்ணு டீச்சர் ஒண்ணுக்கு மொத்தம் வயலுக்கு ஈச்சர் இருக்காக்கா. ஈச்சர் வண்டியை நல்ல குப்பரை போட்டுட்டு மேல ஏற்றிரு. இந்த பையன் அப்பா குண்டிக்கு பின்னாடி அதுக்கு 10 பவுன்னாக 10,000 ரூபாய் டீச்சர் பண்ணுவாங்க. டீச்சர்
டீச்சர் பொண்ணுடா டீச்சர் ஒண்ணுதான் சாமி ஆ. அவர் 8:30 மணிக்கு வேலைக்கு போயிருவாங்க சரி நாம ஒரு 10 மணிக்கு கடைக்கு போயிடலாம் ஒயின் ஷாப்புக்கு ஆமா ஆ. அவர் 4:30 மணிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆ. சிலிண்டர் வண்டி எடுத்துட்டு போய் ஆ. அந்த மூக்கரோட்டில இருந்து கூட்டு போன வீட்டுல விட்டுட்டு ஆ. மறுபடியும் ஒரு 6 மணிக்கு கடைக்கு போயிடலாம் ஒரு 6-7 மணி சுடுவாட்டு திருப்பிடலாம் உங்க வாய் இல்ல இதே ஜோலியா இருந்தா இப்ப அங்கதான் கொண்டு போகணும். ஏ நாகராஜா செஞ்சாமி. நீ இருந்தது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா. கண்டிப்பா உனக்கு பிளந்ததாரே அப்படியா? அவன் மனைவியான நாய்க்கு இன்னைக்கு ஆமே. இன்னையில இருந்து 1 மாத உடைமறந்த 6 மாத ஹெற்பமாய் ஆமரேசா. ஐபிஎஸ் மாத்தையில சரி. அழகு சபா கிழமையில ஆமே. உன் மணி 8 முட்டையிடுவான் இதட்டும். 8 முட்டையிட்டானா ஆமரேசா. அது 22 அடை இருந்து சரி. அந்த 8 முட்டையிலயும் ஆமா. ஏ நாகராஜா செஞ்சாமி. உனக்கு 8 பொம்பளை பிள்ளை இருக்கும் போ சாமி என்ன இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை வரம் கொடுக்க அது 8 பொம்பளை பிள்ளையா தான் பிறக்கணுமா ஆம்பளை பிள்ளைக்கு வழி ஏய், செஞ்சாமி. உன் ஜாதகத்தை பார்க்கும் போதே 8 பொம்பளை பிள்ளைதாப்பா சாமி ஆ. நான் அன்னைக்கு ஜாதகத்தை கொண்டு வரும்போது லேசா தண்ணிய போட்டிருந்தேன் சாமி ஆ. என் ஜாதகத்தை விட்டு என் கொழுந்திய ஜாதகத்தை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன் சாமி ஆ. இப்ப சரியான ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன் ஆ. கூட ஒரு 201 தெச்சனி ஒரு ஆப்பும் சேர்த்து வச்சு கொடுக்கேன் சாமி சரி. இதுதான் ஆம்பளை பிள்ளைக்கு வழி இருக்கா ஏய், செஞ்சா- உன் தளபதியும் கைக்குள்ள நடப்பா இருக்கு அதான் நைட்டு பூரா உங்க முன்னாடி அழைத்து ஏ நாகராஜா என்ன சாமி பெண் குழந்தைன்ற சாமானியப்பட்ட குழந்தைல சண்டாளா சரி அகில உலகம் தேசாதி தேசமாக அவே பல தெய்வமாக உனக்கு கொடுத்த குழந்தைய அப்படியே ஆகட்டும் சாமி ஆண்டன் கொடுத்த வாக்காள ஆமா ராஜா. மங்கையான நாயகனிக்கு அன்று மறுபடி மறந்த 6 மாத கர்ப்பமாயி அப்படியே ஐபேசி மாத்தையில சரி. நம்ம தங்கமஹால் ஒரு நகரத்தில ஆமா சாமி எங்க கல்யாண வாசலில சரி 8 மொட்டை 22 அடை இருந்து ஆமா சாமி அந்த 8 மொட்டையிலையும் சரி 8 பெண் குழந்தை பிறக்குவாருங்க ஐயா ஆமா சாமி யார் யாரெல்லாம் பிறக்காதிரிமா யார் அந்த 8 மொட்டையில யார் பிறக்காதிரிமா யாரு? ஐயா ஒன்னாவே அது மொட்டையில மாரியம்மா பிறக்காரு நம்ம தங்கமாலூர் நகரத்தில ஒன்னாவது மொட்டையில மாரியம்மா பிறக்காரு அவன் நாடி வந்து பிறக்காரு போடுங்கம்மா ஒரு கோடாரு மூணாவது மொட்டை தாயம் மாறி பிறக்காரு 4வது மொட்டை அவராஜ்யம்மா பிறக்காரு போடுங்கள ஒரு கோடாரு அவன் குலவ ஓட்டுவாராரு 5வது மொட்டை தாயம் தலை பிறக்காரு 5வது மொட்டை தாயம் தங்கமாறும் பிறக்காரு போடுங்க ஒரு 6வது மொட்டை காடி பிறக்காரு 7வது மொட்டை தாய் பிறக்காரு 8வது மொட்டை 8 பேரும் பிறக்காரு அவன் குலவ ஓட்டுவாராரு போடுங்கம்மா ஒரு அவன் கிணிய கையிலெடுத்து அவன் ஆடித்தாவாராரு அவன் தீச்சட்டிய கையிலெடுத்து அவன் அடித்தாவாராரு அவன் குலவ ஓட்டுவாராரு போடுங்கம்மா ஒரு வீரப்பல்லா விரிச்சடல தாமுடி போரப்பல்ல மணிநாடையா எந்தாய செல்லித்தாய் எந்தாய தங்கமா வடக்கிருந்து வாராடு வடவத்திரகாளியம்மா கிழக்கிருந்து வாராடு ஈராட்டுக்காரியம்மா அவ இருந்ததானவா அவ இருக்க கூடி மாரியம்மா அவ குலவ ஓட்டு வாராடு குலம்
ஒரு குலவன் ஆடி விளையாடுறா செல்லியம்மா ஆடி விளையாடுறா கிளிய கையில ஆடி வர செல்லியம்மா கிளிய கையில ஆடி வர செல்லியம்மா கிளிய கையில ஆடி வர செல்லியம்மா கிளிய கையில ஆடியம்மா ஆடி வர தங்கமனுக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் ஆடி விளையாடுறா தங்கம்மா ஆடி விளையாடுறா கலகலந்து வாராளை ஈராத்து காரியம்மா கலகலந்து வாராளை ஈராத்து காரியம்மா இருக்கக்குடி மாறிக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் கிழமையில விளையாடும் காளியம்மா கிழமையில ஆடி வர தங்கம்மாளா ஆடி வர செல்லி தைக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் கலகலனை குலவட்டை கட்டி பெண்ணு போல வர தாயே கலகலனை குலவட்டை கட்டி பெண்ணு போல வர தங்கம்மாள் வர தாயிக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் சட்டி கையில இருந்து தேடி வர செல்லியம்மா சட்டிய கையில இருந்து தேடி வர செல்லியம்மா ஆடி வர தங்க தாக்கி போடுங்கம்மா ஒரு குலவன் என் பாப்பா பணம் எடுத்து பத்தினியா வாராளோ அம்மா பணம் எடுத்து பத்தினியா வாராளோ இருக்கக்குடி மாறிக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் பல கையில இருந்து விளையாட வாராளோ பல கையில இருந்து விளையாட வாராளோ தங்கமோட செல்லி தைக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் கிளிய வருகையில ஆதாரண இருகையில கிளிய வருகையில ஆதாரண இருகையில ஆடி வர மாலையத்தலுக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் மாலக்காரி பூக்காரி ஆடி வர மாலக்காரி ஆத்தாரி பூக்காரி ஆடி வர மாலாரி ஆடி வர மாலை மலைக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் என் நல்ல வடிவம் கொண்டு நாயகி ஆடி வர சாரப்பாம்பு வடிவம் கொண்டு சத்தியம் ஆடி வர ஆடி வர செல்லி தைக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் கை நிறைய வர கொடுப்பான் நம்ம ஒரு செல்லியம்மா என் கை நிறைய வள்ளி கொடுப்பா அம்மா ஒரு செல்லியத்தம்மா ஆயான செல்லியம்மனுக்கு போடுங்கம்மா செல்ல தைக்கு என் செல்வத்தில் அவர் அந்த வர செல்லியம்மா ஆடி வராள் என் செல்வத்தில் அவர் அந்த வர செல்லியம்மா ஆடி வராள் ஆயான செல்ல தைக்கு போடுங்கம்மா ஒரு குலவன் அவன் ஈராத்து காரியமா இருக்க முடி மாறியமா மாறி ஈராத்து காரியமா இருக்க முடி மாறியமா இருந்து வாரம் கொடுப்பா போடுங்கம்மா ஒரு குலவன் அப்படியே உட்காருங்க சாய் மாறுபுறான் ஆமா கொஞ்ச நேரம் தவிப்பாரு ஆடி ரெஸ்ட் எடு